நன்றாய் கவனிங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு தவறாமல் வர்றதுனால அற்புதத்தை பெற்று, அது ஒரு நல்ல குணம் தான், அது ஆசீர்வதிக்கப்பட்டது தான். ஆனால் அந்த ஒன் டே மட்டும் நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நான் அட்டன் பண்ணிட்டேன்னு போகிறதுனால ஆசீர்வாதம் இல்லை. உங்களுக்கும் சர்ச்சுக்கும் கனெக்ஷன் இருக்குது, உங்களுக்கும் பாஸ்டருக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்குதா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்கா? பாருங்கள், திருச்சபையில் ரெகுலராக வராத நிறைய பேர் என்ன பர்சனலாக எனக்கு நிறைய தெரியும். ஆனால் அவங்க ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றவங்களா இருக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வர்றவங்களா இருப்பாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக அவங்கள ரொம்ப பழக்கமாக இருக்கும். என்ன பர்சனலாக என்னிடத்துல நீங்கள் பழக்கமாக இருக்கிறதுனால பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக முடியாது. என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு வேணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும். இந்த பாஸ்டர் மாறிடுவார், இந்த பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் வருவார், என்னுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து. ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஒவ்வொரு விசுவாசிக்கும் பர்சனலாக யாரோட தொடர்பு இருக்கணும்னா தேவனோட தொடர்பு இருக்கணும். ஏன்னா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் கூப்பிட்டா உடனே எடுக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் ஒரு சம்பவத்தை சொல்லி செய்திக்குள்ளாகி போகிறேன். நேற்றைக்கு நான் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 மணிக்கு வந்தேன், நைட்டு 1 மணிக்கு. அப்போது நைட்டு 1 மணிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மணி 2:30 2:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைபிளெலாம் தியானித்து கொஞ்சம் ஜோம் பண்ணிவிட்டு அப்படி ஒரு 2:30க்கு அப்படியே படுக்கிறேன். 2:30 மணிக்கு படுக்கிறேன். 2:30 மணிக்கு படுத்து ஒரு 2:45 ஒரு 3 மணி ஆகும்போது அந்த டீப்பாக தூக்கம் வர்ற நேரம், கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் அடிச்சிட்டேன். அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. சரி, ரொம்ப அவசரமாக 3 மணிக்கு 2:45 மணி ஆச்சு, ஃபோன் பண்ணுறாங்களேன்னு அட்டன் பண்ணி கேட்டால் எதிர்முனையில் இருக்கிற ஒரு பிரதர் அழுறாரு. பாஸ்டர், எனக்கு தூக்கமே வரல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்காக ஜெபம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே வச்சிடறேன். அவ்வளோதான். 3 மணிக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க? உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இனி அடுத்த கால் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரமாவது நம்ம தூங்கிடலான்னு நினச்சி மனசில் ரொம்ப வருத்தத்தோடு தான் ஃபோனை என்ன பண்ணுறேன்னா ஏர்போர்ட் மோடில் போட்டு வச்சேன். ஆனாலும் மனசில் வருத்தமாக இருந்துச்சு, நம்ம ஃபோனை எப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறோமே, யாராவது எமர்ஜென்சியாக கூப்பிட்டு அட்டன் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய உடல் பலவீனத்தின் நிமித்தம் கூட நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ள நினச்சா கூட தொடர்பு கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர்தான் நம்முடைய கைடன்ஸ், அவர்தான் நமக்கு தகப்பன். அதனால எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கூட ஒன்று நினச்சிக்குங்க, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அம்மா இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கப்பா, எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவார், இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் பர்சனலாக யாருக்கு பிடிக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு மட்டும். அதனால் இந்த 40 நாட்களும் தயவு செய்து உங்கள் எல்லாரையும் இந்த திருச்சபையில் பார்க்கிறதற்கு நான் விரும்புகிறேன். இந்த ஜபங்களை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த ஜபத்தினுடைய ஜப குறிப்புகளை அனுப்புவார்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். வேகமாக வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதத்திலே எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்திலே 118வது சங்கீதத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 118வது சங்கீதத்திலிருந்து 118வது சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அடுத்த வசனம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இந்த சவுண்டு ஊன்னு சத்தம் கேட்குது. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். மனிதனை நம்புவதை பார்க்கிலும்
கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஏமாற்றத்தை எதிர்கொள்ளுவது எப்படி, ஏமாற்றங்களை எதிர்கொள்ளுவது எப்படி, இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது இந்த ஏமாற்றத்தை குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா, எங்க போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் ரொம்ப ஏமாற்றுகிற ஒரு உலகமா மாற்றப்படுகிறது. எல்லாத்துலேயும் கலப்படம், எல்லாத்துலேயுமே வஞ்சனை, அவர்களுடைய காரியத்தை எல்லாம் பார்த்து மக்களை வாங்குறவர்களை இல்லைன்னா தனக்கு கஸ்டமராக இருக்கிறவர்களை கூட ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காம தான் வாழ்ந்தா போதும், என்னுடைய குடும்பம் வாழ்ந்தா போதும், இதுக்காக யார் பிரச்சனை அனுபவிச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஏமாற்றம் பாருங்க, சில நேரத்தில் ஒரு 5 ரூபாய் ஏமாந்துட்டோம், ஒரு 2 ரூபாய் ஏமாந்துட்டோம், அது நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக தெரியறதில்ல. சரி பரவாயில்ல, போனா போகுது, தொலைஞ்சா தொலைது, 5 ரூபாய் தானே போச்சு, 1000 ரூபாய் தானே போச்சு, சரி விட்டுரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் கடந்து போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஏமாற்றங்கள் சிலரை கொஞ்சம் கூட கடந்து போக விடாம அந்த இடத்திலே அவர்களை அழிச்சிருது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஏமாற்றத்தினால ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில வேற ஒன்றும் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நான் ஏமாந்துட்டேன், அந்த தாக்கத்தை விட்டு இன்னும் நான் வெளியே வர முடியல, என்னுடைய குடும்பத்தில் நான் ஏமாற்றப்பட்டேன், அந்த தாக்கத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் நம்முடைய ஏமாற்றங்களிலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய ஏமாற்றங்களில் கர்த்தர் பாடங்களை கற்பித்து கொடுத்து உங்களுடைய ஏமாற்றங்களிலிருந்து நீங்கள் கரையேறுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கட்டளையிடுவாராக. நம்புறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே 2 பேருடைய வாழ்க்கையை நான் வாசிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை அனுமதித்த ஏமாற்றம் அவங்கள சூசைட் வரைக்கும், அப்படின்னா தற்கொலை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம இந்த பின்னாடி இருக்கிற 2 ஸ்பீக்கரையும் ஆஃப் பண்ணுங்கப்பா. இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கணும். இந்த 2 பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமானதாக எனக்கு தெரிஞ்சிச்சு. வாசிக்கலாம், அந்த 2 பேருடைய வாழ்க்கையும் நம்ம வாசிப்போம், எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமேன். முதலாவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயமானதால் காணிக்க பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்காகவும் குயவனுடைய நிலத்தை அதிலே கொண்டார்கள். இதன் நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. நீங்க 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 4வது வசனம், 3வது வசனத்தில் வாசிக்கலாமா? 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவருடையத்திலே 12 சீடர்கள் இருக்கிறார்கள். இந்த 12 சீடர்களிலே ஒருவன் தான் யார் அப்படின்னு சொன்னா யூதாஸ் காரியோ.
காரியோத்து. அப்போ இந்த யூதாஸ் காரியோத்திற்கு இவ்வளோ பெரிய பலவீனம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, பணப்பை அவனுடைய கையிலே இருந்ததினால், பணப்பை அவனுடைய கையிலே இருந்ததினால். எப்பொழுதுமே பண பொறுப்பிலே இருக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த இடத்துல தன்னுடைய கையில காசை பார்த்த உடனே, பணத்தை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பணத்தின் மேல ரொம்ப மோகம் வந்துருச்சு, அந்த பணத்தின் மேல ரொம்ப இஷ்டம் வந்துருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பணம் தேவைதான், பணம் அவசியமானதுதான். ஆனா உங்களுடைய மனசை எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா, சிலரெல்லாம் சில பணத்தை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், உடனே அவங்களுடைய இருதயம் அப்படியே அதுல விழுந்துருது. ஐயோ பணம், ஐயோ பணம், ஐயோ காசு அப்படின்னு சொல்லி அதன் மேலேயே வந்து நிறைய பேருக்கு கருத்தாகவே இருக்கிறாங்க, அதன் மேலேயே யோசனையா இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கங்க, இல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எப்பொழுதுமே பணத்தை தலைக்கு மேல நீங்க வைக்கவே கூடாது, அது தலைக்கு மேல இருக்கவே கூடாது. பணம் நமக்கு அவசியம் தான், ஆனா அதே நேரத்தில் என்னை ஆளுகை செய்யறதற்கு விடமாட்டேன் என்கிற ஒரு ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. இந்த இடத்துல யூதாஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வந்து இவனுடைய மனசுல வந்து இந்த 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டதற்கு காரணம் ஆண்டவரை கொல்லுகிறதற்காக அல்ல, அவ்வளவுதான் பிடிச்சு கொடுக்கலாம், இவர் கொன்றுவாங்க அப்படின்றதுக்காக அல்ல. இவன் வந்து தனக்கு பணத்தை வந்து சம்பாதிக்கிறதற்காக இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளுகிறதற்கு நினைச்சான். அவ்வளவுதான், நமக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்தா போதும், இல்லைன்னா காட்டி கொடுத்தா போதும், நமக்கு வந்து வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். சிலர் வந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனையில அகப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும் நமக்கு ரொம்ப பெருசா கிடைக்கும். அவ்வளவுதான், 1000 ரூபாய் கொடுத்தா போதும் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 10,000 ரூபாய் கொடுத்தா போதும் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இப்படிப்பட்ட எந்த இடத்துலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்க சிக்கிறாதீங்க. நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், 10 ரூபாய் நம்ம ஒரு இடத்துல கஷ்டப்படாம கொடுத்து, ஞானம் இல்லாம கொடுத்து, அதுல வருகிற 1000 ரூபாய் நமக்கு நிற்காது, அது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. இந்த மாதிரி பணத்தின் மேல் வைத்திருக்கிற மோகத்தினால தங்களுடைய பணம் எனக்கு நிறைய கிடைக்கும், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு நினைச்சு விழுந்து போனவர்கள் எத்தனையோ பேர். அதுல ஒருத்தர் தான் யார் அப்படின்னா இந்த யூதாஸ் காரியம். இப்போ இவன் வந்து பணத்தை வாங்கிட்டான், அவங்களிடத்துல கொண்டு போய் கொடுக்குறான். இல்லை, எனக்கு இந்த காசு வேண்டாம், நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்க, என்னை தப்பா சொல்லி கைட் பண்ணிட்டீங்க. உடனே அவங்க வந்து ஒத்துக்கல, நாங்க ஒத்துக்க மாட்டோம், இது உன் பாடு, நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. உடனே ஏமாற்றம் தாங்க முடியாமல் வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொன்று செத்தான். அப்போ ஏமாற்றம் உங்களை எங்க வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும், தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்க கேட்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நானும் என்னுடைய பிள்ளைகளும் எந்த இடத்திலும் ஏமாறாமல் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருகிற கர்த்தர், எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தேவன் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஏமாந்திருக்கலாம், இதுவரையிலும் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தை கடந்து வருகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக ஞானத்தை உங்களுக்கு தந்து, ஒருவருக்கு முன்பாகவும் ஏமாறாதபடி, இனி ஏமாறாதபடி நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியருடைய கைகள் தாவீதின் மேல் விழுவதற்காக சவுல் என்னப்பட்டவன் எப்படியாவது ஏமாத்தி பெலிஸ்தியருடைய கையில இவனை சிக்க வைக்கலான்னு நினைச்சு, எப்பா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், நான் வந்து இந்த பதவியை உனக்கு தர்றேன், நீ போய் அந்த இடத்துல போயிட்டு போரிட்டு வான்னு அனுப்பி விடுறான். ஆனா சவுலுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இவன் போய் நிற்கும் போது பெலிஸ்தியர் இவனை கொன்று விடுவார்கள் என்று நினைத்தான். ஆனா வேதம் சொல்கிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை எல்லா மனுஷனுடைய கைக்கும் கர்த்தர் காப்பாற்றினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு தூதனை நமக்கு முன்பாக அனுப்புவாராக. நம்மை சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை சவுலுடைய தந்திரங்களையும் கர்த்தர் முறித்து போடுவாராக. நம்புறவங்க கரங்களை தட்டி
ஆமென். நம்முடைய பிள்ளைகள் சிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய தந்திரங்களையும் கர்த்தர் அதமாக்கி போடுவாராக. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஏமாந்து போனவர்கள் இந்த இடத்துல இருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே நான் தான் பாஸ்டர் அது நம்பி ஏமாந்துட்டேன், அன்பு செலுத்தி நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறேன், அவ்வளோதான், அதிலிருந்து எனக்கு யார் மேலேயும் ஒரு பிடிப்பே வரமாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்னால் சுயமாக வாழவே முடியல, நான் பேசாமல் செத்துட்டுமா, நான் பேசாமல் இந்த உலகத்தை விட்டே போகலாமா, நான் லாயக்கே இல்லாத பர்சன், இந்த அளவுக்கு என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை உடைந்து போய் இருக்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இனி உங்களை யாருடைய கையிலையும் ஏமாறாதபடி, உங்கள் பிள்ளைகளுடைய உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏமாறாதபடி உங்களை காக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி பலத்த சத்தமாய் அப்பாவிடத்தில் கேளுங்க. அந்த ஞானம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவர். முழு பலத்தோட கேளுங்க. தகப்பனே, இனி நானோ என்னுடைய பிள்ளைகளையோ யார் முன்னாடி, இது ஒரு நல்ல ஜெபம், இந்த ஜெபத்தை எல்லாரும் ஏறெடுக்கணும். ஆண்டவரே, இந்த மோசமான உலகம், இந்த வஞ்சிக்கிற உலகம், எந்த இடத்துல போனாலும் ஆண்டவரே ஏமாற்றாங்கன்னு தெரிஞ்சா உடனே எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா, எனக்கு உடனே கற்று கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஏமாற்றுகிறவர்களை பார்க்கும் போது எனக்கு அந்த விசேஷித்த ஞானம் என்னிடத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீங்க டெய்லி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, ஏசப்பா, யாருடைய கையிலே நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஏமாறவே கூடாது. பாருங்க, சிம்சோன் என்கிற மகா பெரிய ராட்சதன் அந்த நாட்களில் பெலிஸ்தியருடைய ஆட்கள் தான் இவ்வளோ பெரிய பலசாலிகளாக இருப்பார்கள். பெலிஸ்தியர் வம்சத்தில் கோலியாத் இருந்தது போல நிறைய பேருடைய கட்டில்கள் அந்த நாட்களில் இருந்துச்சு. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய கட்டில்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த கட்டில்கள் பார்த்தீங்கன்னா 15 அடி 16 அடி இருக்குமாமா, அவ்வளோ நீளமாய். அவ்வளோ உயரமான ராட்சத மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் இந்த யூதர்களுடைய இதில் சொல்லுகிற ஒரு மகா பெரிய ராட்சதன் யார் அப்படின்னா சிம்சோன் நின்னாலே எல்லாருக்கும் அவ்வளோ பயமா இருக்கும், அவ்வளோ பெரிய பலசாலி. ஆனால் பாருங்க, ஒரு லேடி அவனை ஏமாத்தி தன்னுடைய மடியில் படுக்க வச்சு அவனுடைய முடியெல்லாம் எடுத்து போட்டு திரும்ப அவனிடத்துல கேட்கிறாங்க, உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல இவன் பொய் சொல்லி எத்தனையோ டைம் ஏமாத்த பார்க்கிறான். ஆனால் அவளுடைய வார்த்தையினால் அவன் சிக்குண்டு வருத்தப்பட்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாவற்றையும் அவன் சொல்லிட்டான். பாருங்களேன், சங்கீதம் 144 சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, மாயே பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். ஆமேன். மாயே பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அந்த லேடியினுடைய கையில மாட்டி தன்னுடைய பலனை, சத்துவத்தை எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் எப்படி நின்னா அப்படின்னு சொன்னா, ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு நபராக இருந்தான். இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு ஆணா இருந்தாலும், எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும், ஒருவேளை நீங்க மறைக்கலாம், எத்தனையோ பேருக்கு மறைக்கலாம் உங்களுடைய கள்ளத்தனமான சில காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத சிறிய காரியங்கள், கணவனுக்கு மறைச்சு, மனைவிக்கு மறைச்சு, யாரோ ஒருத்தர் மேலே நீங்கள் பற்றுதலாக இருக்கலாம், விருப்பமாக இருக்கலாம், அவங்க உங்களை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கலாம். தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு பணம் செலவு பண்ணாமல் அவங்களுக்காக பணம் செலவு பண்ணுகிற அளவுக்கு நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய உழைப்பை பாதி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் அவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அவர்களை விட்டு வெளியே வராத பட்சத்திலே உங்கள் குடும்பம் திரும்ப கட்டப்படாது. மகளே, நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய், மகனே, நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய். நீ சீக்கிரம் திரும்பி வருவாயானால் உன்னை மறுபடியும் கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க திரும்பி வராத பட்சத்திலே ஏமாறுகிறவருடைய முடிவு அது வித்தியாசமான முடிவுக்கு போய்விடும். அப்போ நம்ம டெய்லி ஜெபம் பண்ண வேண்டியது என்னன்னா, என்னை ஏமாற்றுகிறவருடைய கைக்கு என்னை என்ன பண்ணுங்கன்னா
தப்பு விப்பிறாக. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படி தான் ஜெபிக்கணும். அந்நியனுடைய கண்ணுக்கு என்னை மறைச்சிக்குங்க, துஷ்டனுடைய கண்ணுக்கு என்னை மறைச்சிக்குங்க. பாருங்கள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஆசை காமிச்சு ஏதோ ஒன்று சொல்லி அப்படியே அவங்கள மனசை மாற்றி, பிள்ளைகளே வாலிப தங்கச்சி தம்பி ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பா. நீ ரெண்டில் தான் ஏமாறுவ. ஒன்று, நீ நம்புறதுனால ஏமாறுவ. நம்பர் 2, ரெண்டாவது, நீ வச்சிருக்கிற அன்புனாலே ஏமாறுவ. ஒரு மனுஷன் 2 விதத்தில் ஏமாற்றப்படுறான். ஒன்று, அளவு கடங்காத அன்பு சிலரை ஏமாற்றும். இல்லை அப்படின்னா அளவு கடங்காத நம்பிக்கை ஒரு மனுஷனை ஏமாற்றும். ஒரு மனுஷனிடத்துல மனுஷன் அன்பு வைக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. ஒரு மனுஷன் நம்புறதுலே என்ன இருக்குன்னா லிமிட்டேஷன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மட்டுமே.